அமீபாவால் கேரளாவில் ஒருவர் பாதிக்கப்பட்டிருக்கிறார். தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். கோழிக்கோடு அருகே பந்திரம்காவு பகுதியை சேர்ந்த 43 வயதான பெண்ணுக்கு இந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. அமீபாவால் மேலும் ஒருவர் பாதிக்கப்பட்டிருக்கிறார். கோழிக்கோடு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். 3 மாத குழந்தை ஏற்கனவே பாதிக்கப்பட்டு கோழிக்கோட்டில் சிகிச்சை பெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் முகிலன். விவரங்களை பதிவு பண்ணலாம். மோனிஷா, குறிப்பாக இந்த மலபார், கேரளாவில் இருக்கக்கூடிய மலபார் பகுதிகளில் இந்த அமீபிக் மெனிஜோ என்செஃபலிட்டிஸ் என்று சொல்வார்கள். இது மூளையை தின்னும் ஒரு அமீபானால் ஏற்படக்கூடிய ஒரு நோய். இது அதாவது தேங்கி இருக்கக்கூடிய அந்த நீர்நிலைகளில் குளிக்கும் போது இந்த வகை அமீபாக்கள் நமது தோலில் இருக்கக்கூடிய அந்த சின்ன துளைகள் மூலியமாகவோ அல்லது மூக்கு மூலியமாகவோ உடம்புக்குள் சென்று அது மூளைக்கு சென்று அந்த மூளையை அரிக்க தொடங்கும். அவ்வாறுதான் இதில் பாதிக்கப்பட்டவர்கள் இதுவரை இறந்திருக்கின்றன. இதுவரை கேரளாவில் சுமார் 18 ஆக்டிவ் கேசஸ் என்று சொல்வார்கள். 18 பேர் பாதிக்கப்பட்டு கோழிக்கோடில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தனர். தற்போது மேலும் ஒரு நபர், அதாவது 43 வயதான ஒரு பெண்மணிக்கு இந்த நோய் தற்போது இருப்பது கண்டறியப்பட்டிருக்கிறது. இவர்கள் அனைவருமே தற்போது கோழிக்கோடில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில் தான் அவர்கள் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. கேரள அரசு நேற்றும் கூட கேரளாவின் முதல்வர் பினராயி விஜயன் செய்தியாளர் சந்திக்கும் போது அதாவது மலபார் பகுதிகளில் இந்த அமீபாவின் தாக்கம் அதிகமாக இருக்கிறது. அதனால் மக்கள், குறிப்பாக சிறார்கள், இந்த தேங்கி இருக்கக்கூடிய நீர்நிலைகளில் அவர்கள் ஏதும் இறங்க வேண்டாம் அல்லது குளிப்பது போன்ற செயல்களில் ஈடுபட வேண்டாம் என்ற ஒரு கோரிக்கையும் அவர்கள் முன்வைத்தனர். மிக முக்கியமாக கேரளா போன்ற பகுதிகளில் இந்த தண்ணி தேங்கி இருக்கக்கூடிய நீர்நிலைகள், தொட்டிகளாக இருக்கட்டும் அல்லது கிணறுகளாக இருக்கட்டும் அல்லது பயன்படுத்தாத அந்த நீச்சல் குளங்களாக இருக்கட்டும், இதில் குளிக்கும் போதுதான் இந்த வகை அமீபாவால் இந்த தொற்று ஏற்படுகிறது. இதனால் இந்த தேங்கி இருக்கக்கூடிய நீர்நிலைகளில் யாரும் இறங்க வேண்டாம், அதை பயன்படுத்த வேண்டாம், குறிப்பாக சிறார்கள் யாரும் இறங்க வேண்டாம், பயன்படுத்த வேண்டாம் என்ற ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறார். அதே போல இந்த 19 பேருக்கும் தற்போது கோழிக்கோடில் உள்ள அரசு மருத்துவமனையில் சிகிச்சைகள் வழங்கப்பட்டு வருகிறது. மோனிஷா, விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி முகிலன்.